மெம்பர்ஸும் சேர்ந்து ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு vlog ஸ்டார்ட் ஆக போகுது. யோகி செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கு. எங்கே போகணும்? மேலே போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரியா நீ? ஸ்பிரிச்சுவலான vlog ஒளி போட்டாங்களா? இங்கே பாரு மிச்சு மாமா. முருகா எல்லாம் சொல்லுங்க. முருகா நான் வந்து இப்படி பிளேட்டில் வந்து சாப்பாடு வச்சுட்டு, அதாவது தோசை ஊட்டி விட்டுருக்கேன் யோகிக்கு. ஸோ இப்படி தான் அவரு ஜாலியாக போயிட்டுருக்காரு. நான் அன்னையும் உங்களுக்கு எங்கே வந்திருக்கேன் ஏது வந்திருக்கேன் ஒரு இன்ட்ரோ எதுவுமே எடுக்கவும் இல்லை. சரி எடுக்கிறேன், உங்களுக்கு என்ன ஏதுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யோகியோட அவுட்ஃபிட் அதுதான். கீழே வந்து சார் ஒரு ஃபார்மல் பேண்ட் போட்டிருந்தாரு. அதுக்குள்ளே வந்து அவர் வாஷ்ரூம்லாம் போய் அதை வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது போட்டிருக்காரு. ஏய் ட்ராகன் பாய், ஏய் ட்ராகன் பாய், எங்கே போகிறீங்க பாய்? இதுதான் நாங்கள் வந்த வேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் 24 இயர்ஸில் வந்துட்டு இதுதான் ஃபேமிலி ட்ரிப். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப்பாக வந்துட்டு இந்த 24 இயர்ஸில் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியல இது எப்படி இருக்குது, எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆமாம் சாரி, என்னென்னா வந்துட்டு தெரில, ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்போ என்ன சொல்கிறது, வெல்கம் பேக் டு சாஹியா vlogs. இன்றைக்கி என்ன vlog தான் சொல்லிட்டு இது வந்து ஸ்பெஷலான ஒரு vlog தான். ஸோ கோவில் ட்ரிப் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அன்றைக்கி தான் ஒரு ஃபேமிலி ட்ரிப். நான் வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறேன். அது இத்தனை பேர்த்தோட. பாருங்கள் எப்படி இருக்கணும். வீடியோக்குள்ளே போகலாம். லன்ச்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஜாலியாக வேனில் வந்துட்டு யாருமே தூங்கவே இல்லை. செம்ம போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு லப்பர் பந்து படம் போட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ டைம் பாஸ்க்கு இருந்த மூவிஸ், அவர் ஆல்ரெடி டிரைவர் வச்சுருந்த மூவிஸ்லேருந்து நாங்கள் எந்த மூவி பார்க்கலான்னு சொல்லி சூஸ் பண்ணி பசங்க எல்லாம் ஜாலியாக போய் அவங்க பாட்டி, அதாவது யோகி பாப்பின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ போய் செட்டில் ஆகிட்டான். ஜாலியாக போய் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு சம்பவம். இப்போ வந்து நம்ம வந்து திருச்செந்தூர் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் வந்துட்டு ஒரு 4.5 hours மேலே ஆகும். அதுக்கும் நடுவில் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. எல்லாம் நல்லா தூங்கி வந்துட்டுருக்கோம். அதனால் என் முடியல இப்படி காத்துல போகாமல் இருக்கின்றது. யோகிலாம் என்ன சொன்னீங்கயாச்சு? என்னது டயருங்க? டயர் என்னாச்சு? அடிச்சிருச்சா? இது வந்து இன்றைக்கி வந்து என்ன டே? இன்றைக்கி வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ரிட்டன் ஆயிடுவோம். ஸோ 3 days. இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகலை. இது வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிற ட்ரிப் மட்டும்தான். அது வந்துட்டு ஜாலியாக ஒரு ஃபேமிலியாக அவ்வளோ பேத்தோட நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன்னா, ஸோ அதனால் ஜாலியாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வரோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு திருச்செந்தூர் போகிறோம். அதுக்கடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் மதுரை, தஞ்சாவூர் இதுவும் நெக்ஸ்ட் இருக்குது. அதாவது மொத்தம் 3 கோவில். திருச்செந்தூர், மதுரை அண்ட் என்ன ஊரும் விடுறேன் தஞ்சாவூர். இது 3 தான். நான் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் நான் போனேன், ஃபேமிலியோட போனேன், வீடியோ எடுக்கலான்னு சொன்னேன். திருச்செந்தூர், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி அண்ட் மதுரை போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இவங்க எல்லோரும் போகிறாங்கக்கோசரம் நானும் போகிறேன். தஞ்சாவூரும் போகிறாங்க. ஸோ நான் அது வரைக்கும் போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் தான் போய் பார்க்க போகிறேன். ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா சாமி கும்பிட்டு உங்களுக்கும் சேர்ந்து வேண்டிக்கிட்டு வரேன். ஓகே. ஸோ இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறது, மார்னிங் வந்துட்டு நாங்கள் ஒரு 6:40 வீட்டிலேருந்து கிளம்பணும். அங்கேருந்து வந்துட்டு கோபிக்கு வந்தோம். அங்கே ரிலேட்டிவ் எங்கள் வீடு இருக்குது, அக்கா வீட்டுக்கு. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட சாப்பிட்டு கொஞ்சம் அங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் எத்தனை மணிக்கு 1 o'clock கிளம்பணும். அப்போ 2 o'clock லன்ச் முடித்தோம். 2 o'clock லன்ச் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ இதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ரூம் ஸ்ட்ரைட்டாக வந்து திருச்செந்தூர் போய் ரூம் புக் பண்ணியாச்சு. ஸோ அங்கே போய் ஸ்ட்ரைட்டாக ஹோட்டல் தான் போய் தங்கிட்டு அடுத்த நாள் தான் வந்துட்டு நம்ம வந்து கோவில் போகிறோம். ஸோ அங்கே வந்து கண்டினியூவாக வந்துட்டு கோவில் போயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு ஸ்டேவான்னு தெரியல. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா வேன்லேயே தான் கண்டினியூவாக போவோம்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணுறேன். ஏன் ஸ்டே பண்ணாருங்க. அப்போலாம் நெக்ஸ்ட் என்னது அனௌன்ஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் பஸ் யோகி எங்கே நிற்கிறான்னு தெரியல, அவங்க இருக்கான்.
போட்டு பஞ்சர்னால எங்கே போனாங்க எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. சைலண்ட்ல இருக்கல. நான் வந்துட்டு இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னா நேற்று தான் வந்துட்டு ஏன்னா கார்த்திகை தீப vlog வந்து அப்லோட் பண்ணேன். 3 days ஆஃப் கார்த்திகை நாங்கள் எப்படி பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி நார்மலாக வீட்டில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் vlog போட்டிருந்தேன். ஸோ அதை சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிரேக் சும்மா ஸ்நாக்ஸ் காஃபி பாஸ் வேணுமா டீ அதில் டீ காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்து மறுபடியும் போயிட்டு இருக்கோம். நல்லா கூட தூங்கிட்டு எங்க பாய் போறாரா? பாய் டாடா ஏறி கிளம்பு. பாய் சொல்லு சாமி. கிளம்பு கிளம்பு. அந்த டே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி 2 டயர் வந்து புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். நாங்கள் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னம்மா என்னம்மா? ஏய் ஹே ராவடி இங்கே பாரு. அப்படியே வந்துட்டு 2 டயரும் மாற்றிட்டு ரிட்டர்ன் வந்து இப்போ தான் போகிறோம். இப்போ வந்து மதுரை பைபாஸில் இருக்கும். இந்த மதுரை போய் அங்கேருந்து ஓ காட் 4 hours ஆகும். பார்ப்போம். நைட்டு விடிய நைட்டுக்குள்ளே போயிடுவோமா? போயிடுவோமா? தூங்கிடுவியா நீ? தூங்க மாட்டேன். தூங்க மாட்டியா? நீ தூங்கலாம் அவனும் தூங்க மாட்டான். 2 பேரும் ஆடிட்டு வரீங்களா? நான் அத்தை முன்னாடி போய் உட்காந்துக்கிறேன். போய் பார்ப்போம். டின்னர் சாப்பிட வந்தாச்சு. ஸோ மணி வந்து 9:15 ஆகுது. ஸோ இப்போ ஹைவேஸில் வந்து கடை இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ இருக்கிற கடையிலே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். சாருக்கெலாம் பசி ஆயிடுச்சு. முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். சரி தோசை மட்டும் தான் இருக்கோம்மா. சரி இப்போதான் சீக்கிரம் சாப்பிட்டு போனோன்னா நம்ம ஒரு 1 o'clock போயிடலாம். இன்னும் ஒரு 2.5 hours இருக்குது. ஏன்னா அது ரொம்ப வேன் வந்து ஸ்லோவாக தான் போகுது. 80 kilometers ஸ்பீடில் தான் போகுது. ஸோ அதனால தான் டிலே ஆகுது. சரி சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு பேசுகிறேன். இன்னைக்கு ஒன்றுமே நடக்கலை. ஒரு கோயிலுக்கும் போகலாம். தோசை வந்துருச்சு போகலாம். வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் ஷாப் அதுனா காலைல ஒரு 2 இந்த மாதிரி பருப்பி இதெல்லாம் வந்து இங்கே வந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறதுக்குலாம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதுரை போயிட்டுருக்கோம். மதுரை போயிட்டு அங்கே போய் வந்து மீனாட்சி கோயில் எங்கள் ஆக்காட்டு திருப்பரங்குன்றம் அங்கேயும் மீனாட்சி தான் கோயில். நான் மீனாட்சி கோயிலில் வந்து ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்துட்டு எடுக்க முடியாது. போயிட்டு வரேன். எங்கேயாவது பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசலாம். அவன் பாரு எங்கே பிரேக் போட்டாங்கன்னா பின்னாடி மண்டை இடிச்சிடும்டா. திரும்ப அவனை பாரு முடிய காட்டிட்டு இருக்கான். என்ன பண்ண? ஓகே ஹாய் சார். காஃபி தூவோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் வேணும். கொஞ்சம் கட்டாயம் இது நல்லது. அது ரொம்ப ஸ்வீட்டு. அதெல்லாம்
பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் போவேன். அங்கே போயிட்டு வெளியே எடுக்கிறேன். வெளியே ஃபோன் கொடுத்துட்டு தான் உள்ளே போவோம். ஸோ நான் பேரண்ட்ஸ் வந்து வெளியே பேச ஃபஸ்ட்டு இந்த கோயில் போயிட்டு என்ன பண்ணுறோம் எதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அது இந்த கோயில் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு ஆனால் நான் இந்த வருஷத்தில் மதுரைக்கு எதிராக டைம் முன்னாடி அம்மாவும் சண்டே கூட வந்தேன். அப்போ நான் எடுக்கல. இப்போ வந்திருக்கேன். கரெக்டாக இருக்கும். சரி போயிட்டு பார்க்கலாம். 8 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அப்ப கெட்டு போன கேசரி கொடுத்து கேவலப்படுத்திட்டு இப்போ வந்து கவலைப்படுறியா? கோயில் வந்து மாப்பிள்ளைகிட்ட போன மாத்திக்கலாம்னு சொன்னாதானே அந்தராகும். அவரே அறியாம உங்ககிட்ட போன வச்சா லவ் டுடே படம் சொல்லி மொபைல் வி ஆர் ரீச் திருப்பரங்குன்றம். ஸோ வந்துட்டு வேனை வந்து முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த சந்தில் ஜாலியாக நடந்து போயிட்டு கோயிலில் போய் பார்ப்போம். செம்மையாக இருக்குது. அதில் மேகம் உன் ஃபோனில் எப்படி தெரியுமா? இங்கே பாரு, என் ஃபோனில் எப்படி தெரியும்? உன் ஃபோன் எடுத்து காட்டு பார்ப்போம். எங்களுக்கு இதே வரல. எப்போ வெளியே போகும்போது இப்படி வந்து எது ஒன்று நல்லா இருக்குது அது ஒன்று நல்லா இருக்குது. இதில் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது. வெற்றிகரமாக ஹாத்த முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டாச்சு. சாமி பேரில் அர்ச்சனையும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். ஈவினிங் ஆச்சு, ஒரு 5:30 ஆகுது. எப்படி இருந்தாலும் டிராஃபிக்காக இருக்கும். அதை தாண்டி எப்படியோ நம்ம போகிறோம். அவங்க உட்காருவாங்களே. ஸோ உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போடலை. போர்டில் எதுவும் போடலை. அதனால் எதுவும் எடுக்கவும் இல்லை. ஸோ போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம மீனாட்சி அம்மன் போகணும். ஏன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்களே 8 o'clock அது போகணுன்னு கஷ்டம். நம்ம போயிட்டு சீக்கிரம் கும்பிட்டு வந்தாச்சு. இது வாங்கினேன் ஜிப்பு. இப்போ நான் பிடிச்சிட்டு வந்து ஹேண்ட்பேக்கு ஒர்க்கில் போய் நான் வாங்கின ஒரே ஒரு ஹேண்ட்பேக் இது தான். அதான் ஹேண்ட்பேக்காக இதுதான். அதே பிடிச்சாச்சு. டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக கோயில் போனோம். பட் எல்லாத்தையுமே ஃபோன் ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டு போனோம். பட் ஆனால் வந்துட்டு பார்க்க முடியல. டிக்கெட் அந்த க்யூ வந்துட்டு ஒரு 12 o'clock வரையும் போக மாட்டோம். ஆனால் நாங்கள் பார்க்கல. பேலன்ஸ் நான் போயிட்டு வேனில் போய் சொல்கிறேன். தஞ்சாவூர் போவோம். ஏன்னா ஒரு போயிட்டு யாருமே பார்க்க மாட்டோம். ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. Day 2 முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு Day 3 தஞ்சாவூரில் மீட் பண்ணுவோம். ஸோ நைட் எப்படி இருந்தாலும் நம்மளால் எடுக்க முடியாது. ஸ்டேட் ஒன்றா இருங்க. ஆல்ரெடி நம்ம தஞ்சாவூர் வந்து ரீச் ஆயாச்சு. சரி கோயில் போவோம். கிளம்புங்க 2 பேரும் மேலே இருங்க. வேன்ல இருங்க. வாங்க வாங்க கிளம்புங்க. வாங்க வாங்க ஏறு சாமி இப்பலாம் அடித்தாங்க. அடி வாடி வேற ஏதாவது பின்னாடி வைக்கணுமா? எங்கே சாமி போறீங்க? போய் ஃபஸ்ட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்துடும். 8 மணி ஆகுது. 8 மணிக்கு கிளம்பி இருக்கோம். இப்போ எத்தனை மணிக்கு திரும்பி வர போகிறோம் தெரியல. டின்னர் சாப்பிட்டாச்சு. இப்போ தஞ்சாவூரில் இருக்கோம். தஞ்சாவூர் கோயில் முடிச்சுட்டு தென் வந்துட்டு இப்போ கோயில் போகிறோம். தஞ்சாவூர் கோயில் போயிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். எல்லோரும் போய் பார்த்துருக்கேன். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரில. பார்ப்போம். ரொம்ப பழமையான கோவில் பார்ப்போம். நம்ம வந்துட்டோம். என்ட்ரி. ஸோ ஒன்றும் அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து க்ராஸ் பண்ணே வேணாம். அங்கே நிறுத்திட்டாங்க. ஸோ அங்கே நம்ம நேரம் வந்தாச்சு. எனக்கு வரும் முன்னாடி போட்டோம். நான் அப்பா ஜாலியாக பின்னாடி பேசிட்டே வருவேன். நான் ஒரு பிக் எடுத்துக்கிறேன். நன்றாக இருக்கின்றது. எனக்கு தெரியல. உள்ளே போயிட்டு பார்ப்போம். இது வந்து நிர்மலா ஏதோ சொல்லிட்டு நான் 1 stone எல்லாத்தையும் கட்டினது எனக்கு தெரியல சீரியஸாக. இங்கே வந்துட்டு அந்த
ஷூஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சூட் கேஸ் அந்த மாதிரி லக்கேஜ் இந்த பேக்ஸ் இதெல்லாம் சமையல் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுருக்காங்க. வேணால் நம்ம லாக்கால் போட்டுக்கலாம், நமக்கு தேவையில்ல. ஏன்னா யோகியோட ஐட்டம்ஸ் அந்த கேமரா பேக் அது மாதிரி தான் இருக்குது. ஸ்லிப்பர்ஸ் மட்டும் விட்டுட்டு போவோம். ஷாப்ஸ். ஐயோ இங்கே வந்து யோகி கேட்காம இருந்தா சரி. நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். டாய்ஸ், உடன் டாய்ஸ். ஆரம்பிச்சிட்டான் கார் 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 கார். யோகி வந்து ஆஸ் யூஷுவல் எங்கே போனாலும் வந்துட்டு அந்த அடம் பிடிக்கிற விஷயத்த வந்து அப்பயும் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவனுக்கு தகுந்த மாதிரியே வந்துட்டு அங்கே ஷாப்ஸில் இருந்துச்சு. ஸோ உனக்கு கார் மேனிட்டரியாக வந்துட்டு நம்ம எங்கே போனாலுமே வாங்கி கொடுத்துடணும். அது எங்களுக்கு பழக்கமாயிருச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு இங்கே லக்கேஜ் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா சம் ஸ்டஃப் எல்லாம் வந்து நம்ம இங்கேயே வச்சுட்டு போகலாம். சம் லாக்கர் மாதிரி நான் நினச்சேன். பட் ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா டோக்கன் கொடுத்து சம் கவரில் வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒட்டுக்கா வந்து ஒரு கவரில் போட்டு ஸ்டஃப் பண்ணுற மாதிரி. லக்கேஜஸ்லாம் தனியாக ஏதோ ஒரு சம் ஏரியா சம் ரூம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ வி டோன்ட் ஹாவ் சம் லக்கேஜஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் வந்து நாங்கள் ஸ்லிப்பர்ஸ் மட்டும் அங்கே பேக்கில் போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு டோக்கன் வந்து வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ வந்தோடனே ரிட்டர்ன் வரும்போதே வந்துட்டு அவர் வந்து யோகி அடம் பிடிச்ச மாதிரியே வந்துட்டு அவரோட காரை வாங்கிட்டார். ஸோ கொஞ்சம் தான் ரஷ்ஷாக இருந்துச்சு. அது இந்த ஏரியாக்கிட்ட மட்டும்தான். பட் கோவிலில் வந்துட்டு அவ்வளோ ரஷ்லாம் இல்லை. சும்மா ஒரு 1 hour ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 10 minutes ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutesல போய்ட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. பட் ஆனால் நான் பார்க்கல, நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஆனால் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஹாப்பியாக வந்துட்டு என்னால் முடிஞ்ச இந்த கோபுரத்தை பார்த்துட்டு ஜாலியாக வந்தேன். ஃபோட்டோவில் வேணால் சாமி ஃபோட்டோ பார்த்தேன். பட் எப்படி இருந்துச்சு பட் சாட்டிஸ்ஃபை. ஓகே, அவனை போய் பார்த்து அவனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு வரேன். ஓகே, நீங்களும் வந்து தஞ்சாவூர் போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் விசிட்டிங் ஹியர். சார் அடம் பிடிச்சி அதை வாங்கிட்டாரு. எங்கே வந்தாலும் 2-3 டாய்ஸ் வாங்கிடுறாரு. ஐயோ சாமி அதை அள்ளி ஓப்பன் பண்ணணுமா? வா, நான் வெளியே போய்ட்டு ஓப்பன் பண்ணி விட்றேன். இங்கே ஒன்று பேக்கில் ஒன்று கிம்பிள் வந்துருக்கு. அதிசயமாக வந்து எடுத்துகிட்டு இருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அல்டிமேட்டு. இந்த மாதிரி வெயிலுக்கு எப்படி பார்த்துருக்கு. இப்போ தான் தெரியுது எல்லோரும் மோஸ்ட்டாக வந்து அந்த கோபுர சைடில் நின்று தான் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அந்த இடம் தான் அது. அங்கே போனீங்கன்னா ஒரு 25 பேருக்கு மேலே வந்து அங்கே ஃபோன் வச்சு நின்றுருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் நின்று எடுக்கிறதோட ஏன் எல்லாரும் சைடில் நின்று எடுக்கிறாங்கன்னு தெரியலையே. வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து அந்த பண்ணுவாங்கன்னு சொன்னோம். நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். மைக்கில் சார்ஜ் இருக்கான்னு தெரியலையே, நான் பார்க்கவே இல்லை. சரி பார்ப்போம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. நான் வந்துட்டு போ இன்னும் என்னோட பின் போலாம் வாங்க, ஓடுங்க. யார் ஃபர்ஸ்ட் ஓடுறீங்க? ஃபர்ஸ்ட் யார் ஓடுறீங்க? ஓடு ஓடு, மாமா ஓடுறாங்க பாரு. ஓடு 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 ஓடு. நான் உள்ள போய் சாமி பார்க்கவே இல்லை. ஃபுல் கும்பல. யோகிக்கு வந்து தண்ணி தாக எடுக்குன்னு சொல்லிட்டு மேலே போறியா? சரி வா, ஏறு வா. ஒன்றும் இல்லை, போ. மாமா என்ன பண்ணுறாங்க? யாருக்கு எடுத்துற? எனக்கு நான் எடுத்துட்டு இருக்கிறேன். உனக்கு எடுத்துட்டு இருக்கியா? வேனுக்கு போயிட்டு எல்லோ கலர்
ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. அவனுக்கு 2 பேர்த்து மட்டும் ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, என் பையனையும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதான் லாஸ்ட் நான் உள்ளே போய்ட்டு சாமி பார்க்கவே இல்லைன்னு யோகிக்கு நான் நல்லா தண்ணி வேணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டே இருந்தேன். நான் போய் சாமி கொண்டு போகல. மற்றவங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க ஸ்விம்மிங் பூல் சிவன் பார்க்கல. ஓகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல, பார்த்துட்டு இன்னொரு டைம் வருவோம். சரி நான் சாமி கும்பல, நான் அவனை பார்க்கறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சிவானி கோவிலுக்கு வந்திருக்கோம் நம்ம திருச்சியில். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். சின்னதாக இருக்கும்னு பார்த்தா இதுவே பெருசாக இருக்குது. எல்லா கோவிலும் பெருசு பெருசாக போட்டுருக்காங்க. எவ்வளோ லேங்குவேஜ் இருக்கிறாங்க. யோகி செம்மையாக தூங்கிட்டு இருந்தான். வாடா போகலான்னு சொல்லணும்னு ஒரு டைம் எடுத்து இப்படி ஓடி வந்துட்டு இருக்கான். கால் வலிக்குதுன்னா பொறுமையாக நடந்து போ சாமி. பின்னாடி பார்க்கலாம் நைஸில் ஸோ போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம்னா வீடியோ ஃபோட்டோஸ்லாம் உள்ள அலோடு இல்லை, யாரும் எடுக்கல. ஸோ ஜாலியாக போய் சாமியில் கும்பிட்டு ரொம்ப நேரம்லாம் அதில் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துட்டோம். யானைக்கிட்டலாம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆசீர்வாதம் வாங்க நல்லா இருந்துச்சு. போயிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு. யோகிக்கு வந்து புதுசாக வந்து யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அது நல்லா இருந்துச்சு.